பணத்தை விட நீ குடுக்குற பதவியை விட அவங்களுக்கு நீதி தான் ஒரு உண்மையிலே வந்து ஒரு வேதனையில இருக்க குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அது உங்க ஆட்சி நீதின்றது நீதி வாங்கி கொடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க? பணக்காரங்க நீதி வாங்கி கொடுத்தா பணம் கிடைக்கும், தூக்கி உள்ள போய் வேலை முடியும். அதான் சட்டப்படி செயல்படணும். ஆமா, உங்க கணக்கே வரேன். இப்ப என்ன பண்ணா அவசர வழக்கு எடுக்கணும். எப்படி அவசர வழக்கு செயல்படுத்த மாதிரி இப்ப சினிமா ஒரு படம் ரிலீஸ் ஆனா அமைச்சராக இருக்கும்போது ஊழல் பண்ணி மாட்டினாங்களே அவங்க எல்லாம் போறப்ப பார்த்தோம்னா வடிக்க விழுல. அதான் கேக்குறேன். இப்ப இல்லாதவங்களை பார்த்தா ஒரு மாதிரி தண்டனை செயல்படுத்து. ஸ்டாலின் சாருக்கு ஒரு செகண்ட் தான் இது. யார் பண்ண தப்பு தானே பண்றான். ஏன் வந்து இந்த அரசாங்கத்துல உள்ள வரமாட்டேங்குது? எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, இந்த மாதிரி அவ பேர் நம்ம டைம்ல வந்துட்டுனா ஓட்டுகள் பாதிக்கப்படும் அப்படின்னு பண்றாங்க. தலைவர் இது வந்து அவ பேர் கிடையாது, இது வந்து உடனே ஆக்ஷன் எடுத்தாலும் நல்ல அவங்க அப்படி பண்ணிட்டுனா எப்படி ஊடகத்திலேயும் இந்த நியூஸ் எல்லாம் வராம கூட பண்றாங்க தெரியுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனல். சிஎம் சேனல் பார்க்குற நீங்கள் கீழே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சிதம்பரத்தை சுற்றி இருக்க இந்த டாஸ்மார்க் விழிப்புணர்வுக்காக அவங்க நடக்கிற பிரச்சனைகளை சேர்த்து உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டுருங்க. அதையுமே கீழே கமெண்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சோகமா இருக்கும் கேட்டீங்கன்னா அது பேச முடியல. அவ்வளோ ஒரு சோகத்தோட நம்மளுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நாட்டில் நம்மளாம் வாழ்றோங்க. அப்படி இல்லை, நீதி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. எல்லா வழக்குமே இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. இப்போ பாருங்க, ஏற்கனவே சாக்குடைய வழக்கு பெண்டிங்ல இருக்கிறது, வழக்கு பெண்டிங்ல இருக்குது. அதுதான் ஒரு வேற வழி. ஆனா ஒருத்தனை கொண்டு போய் கொலை பண்றது அது எந்த விதத்துல? இந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்க. இப்ப அந்த கொலை பண்ண ஆளு யாருன்னா பொதுமக்களோ இல்ல பிசினஸ் மேன கிடையாது, போலீஸ் அதிகாரிங்க. சரி, நம்ம என்னன்றத பேசி சொல்லுவோம். அதாவது இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த நம்ம கிளியரா சொல்லிடுவோம். அஜித் குமார்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் இல்லையா, அவர் வந்து லாக்அப் டெட் கூட கிடையாது, ஓப்பன் வழியில கொலை செய்யப்பட்டாரு. நம்ம அவ்வளவுதான். லாக்அப்ல வச்சு அடிச்சு அவர் சாவல, வெளில வச்சு அடிச்சு அவர் செத்துருக்காரு. லாக்அப் டெட் போலீஸ்காரன் மினிமம் அரஸ்ட்ல எடுத்து அவங்க தானாவே ஆக்சிடென்ட் ஆகி செத்தாலும் கூட அது போலீஸ்காரங்க கொண்ட வழக்காதான் பொறுப்புன்றதுதான் சட்டம் சொல்லுது. சரி, அஜித் குமார் வந்து என்ன ஊர்? அவர் பாத்தீங்கன்னா சிவகங்கை மட்டும் திருபுவனத்தை சேர்ந்த ஊர். சரிங்களா, அவர் என்ன பண்றாரு, மடப்புறத்துல உள்ள ஒரு காளியம்மன் கோவில்ல, இந்து அறநிலைத்துறைக்கு கீழே வரக்கூடிய காளியம்மன் கோவில்ல ஒரு காவலாளியா, எப்படி எந்த மாதிரி காவலாளினா டெம்பரரி காவலில் இருப்பாங்கல்ல, அதாவது இந்த கான்ட்ராக்ட் பேஸ்ல இருப்பாங்கல்ல, அந்த வாட்ச்மேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ வந்து அவர் பணியில் இருக்கும்போது என்னன்னா 2 பேர் வராங்க. அவங்க பேர் சிவகாமி, அவங்க பொண்ணு பேர் வந்து நிக்கிதா. 2 பேர் வந்து கார்ல வராங்க. அவருக்கு கொஞ்சம் ஹேண்டிகேப் போல இருக்கு, அவங்க கால் முடியாத, உடம்பு சரியில்லாதவங்க. அதனால வீல் சேர் எடுத்துட்டு வந்து அவர் பிக்கப் பண்ணிருக்காரு. யாரு உதவிதான் நல்ல டைம். அவர் விசாரிச்சு பார்த்தா கோயிலுக்கு கார்ல வந்தோன்னா இப்ப கொஞ்சம் இது பண்ண சொன்னா யாரா இருந்தாலும் அந்த வேலையை பண்ணுவாங்க. விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல மனிதன் வேற சொல்றாங்க. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சரி இந்த ஹெல்ப் பண்றாங்க. அந்த டைம்ல அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, கார் கொஞ்சம் பார்க் பண்ண சொல்லிட்டு சாவி கொடுத்தாங்க. இவர் பார்க் பண்ண தெரியாத போல இருக்கு இவருக்கு. ஆனா சொன்னபடி பார்த்தா சாவி கொடுத்துருக்காங்க உண்மை. ஆனா இவருக்கு பார்க் பண்ண தெரியல, வேற யாராவது விட்டு பார்க் பண்ணதா சொல்றாங்க. கார் ஓட்ட தெரியாது, நண்பரை விட்டு பார்க் பண்ண சொல்றாங்க. ஆமா, சொல்லியிருக்காங்க. சரி சொல்லிட்டு பார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. சாமி கும்பிட்டு வந்து உள்ள பார்க்கும்போது அவங்க ஏதோ 10 பவுன் நகையோ 9 பவுன் நகையோ வச்சிருக்க சொல்றாங்க, சவர நகை வச்சு சொல்றாங்க. அதை வந்து காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகத்தில் சொல்லியிருக்காங்க. நிர்வாகம் சார்பில் கோவில் ஸ்டேஷன்ல வந்து வாய்மொழியில தான் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி என்னோட நகையை காணாம போயிடுச்சு, லாஸ்டா இவர் தான் பார்க் பண்ணதுக்காக சாவி கொடுத்தோம், இவர் தான் ஜெனரலா சொல்றது. என்ன பண்ணா, அங்க இருக்க ஒரு 2 போலீஸ் போய் விசாரிச்சிருக்காங்க. கூப்பிட்டு வந்து விசாரிச்சு, தம்பி என்ன பண்ணி எடுத்து விசாரணை நடத்தி 2 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு. இல்லன்னு சொன்னீங்கன்னா அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த 2 பெண்மணி வந்து ஒரு கொஞ்சம் வந்து அதிகாரியோட தெரிஞ்சவங்க, கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். மதுரையில ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க மூலமா அங்க இருந்து ஒரு 4-6 போலீஸ் அனுப்பிச்சு விட்டு தனிப்படை, ஏன்னா இங்க வந்து முறையீடு பண்றாங்க, கிடைக்கல. விசாரணை தான் பண்ண முடியும். கம்ப்ளைண்ட் கொடுக்கல, வாய்மொழியா விசாரிச்சு பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணா, அங்கதான் காணாம போச்சு, விசாரிச்சு பாருங்க கொடுத்துருக்காங்க. அதை ஒரு கேஸா எடுத்து விசாரணை மாதிரி எடுத்து விசாரிச்சு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க, இதுல இருந்து அங்கே மதுரையில 4 பேர் கொண்டு வந்து அந்த பையனை வந்து கேஸ் கூட அப்ப கூட கிடையாது, கம்ப்ளைண்ட் கூட கிடையாது, எஃப்ஐஆர் பதிவு வழக்கு பேசிக்கா விசாரிக்கலான தன்மை எல்லாருக்கும் போலீஸ் உண்டு. அந்த படிப்பிலே வச்சுக்கோங்க, நீங்க அதுக்கே வச்சுக்கோங்க. விசாரிக்கணும், எந்த லெவல்ல விசாரிக்கணும் ஒரு அளவு இருக்குல்ல. அது கேளுங்க. அந்த 6 போலீஸ் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு வந்து
இது மாதிரி நகையை நீ எடுத்தேன்னு கேட்டுருக்காங்க. இல்லை நான் எடுக்கலன்னு சொல்லி நீ வா யாரெல்லாம் எடுத்தா சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு மேல அடிச்சிருக்காங்க, எல்லாரும் அடிச்சிருக்காங்க. எல்லாருமே அடி உண்டு. விசாரணை கூட வந்து 5-6 பேர் எல்லாருமே அடி உண்டு. இந்த 6 போலீஸ் அடிக்கிறாங்க. அதான் அவங்க கான்செப்டே வருவாங்க. அவங்க அடிக்கிறாங்க, ரைட். பேசிக்கா கொஞ்சம் அடிச்சா பயம் வரும். அடிக்கிறது ஒரு வரம்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. அடிக்கலாம்ப்பா, வரம்பு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, எப்படி போன இடத்துலலாம் போற இடத்துலலாம் வர இடத்துலலாம் வேற ஒரு இடங்களை வச்சு அடிச்சுட்டு தான் சொல்றேன். அதுதான். ஏன்னா நகையை எங்க வச்சியா, நகை அங்க வச்சியா, நகை இங்க வச்சியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லா கம்மாக்கார இங்க வச்சு அங்க வச்சா கேக்குறாங்கன்னா அப்ப இவங்க ஏற்கனவே தெரியுமா நகை எங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டப்ப அதான் நம்ம கேக்குறோம். அதான் சொல்ல வரேன். என்னன்னா இந்த இடம்லாம் அடி வாங்குது. ஏன்னா 2 நாள் அடி வாங்கியிருக்காப்ல, எல்லாரும் அடி வாங்கிருக்காங்க. சோகமா இருக்கு. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், வலி தாங்க முடியல அவனுக்கு. ஏன்னா நான் இங்கதான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாப்ல. எங்க வச்சு சொல்லி அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு மாட்டு தொழுவம் அங்க இருக்குது, அங்க போய் காட்டுருக்காரு. அதாவது வலி தாங்க முடியாம சரி கொஞ்ச நேரத்தை அடிலையும் தப்பிக்கிறதுக்காக அந்த பையன் அந்த மாட்டு தொழில வச்சிருக்காரு, கோயில் மாட்டு தொழில் ஒத்துக்கிட்டாப்ல. அங்க போய் என்ன சொல்றாரு இவரு, சும்மா தான் பொய் தான் சொன்னேன். ஏன்னா என்னால அடி தாங்க முடியல. அதாவது எங்கடான்னு போய் கேட்கும் போது நகை இல்லங்க, நான் உங்கள்கிட்ட சும்மா தான் சொன்னேன்றத கூட சொல்றாரு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அந்த போலீஸ்காரோ, எங்களே நீ பொய் சொல்றியா ஏமாத்துற மாதிரி போட்டு அடிச்சிருக்காங்க. அடிச்ச உடனே அந்த இடத்துல மயங்கிட்டாரு. தண்ணி கூட இதுக்கு முன்னாடி தண்ணி கேட்டுருக்காங்க, தண்ணி குடுக்கல. அப்ப என்ன பண்றானுங்க, தண்ணிக்கு பதிலா மிளகா பொடி அரைச்சி வாயில விட்டுருக்காங்க. இத நான் சொல்லல, அங்க இருக்கு சுத்தி உள்ள மக்கள் சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க என்ன விஷயம்னா அது மாட்டுத்தொகையில எல்லாரும் எட்டி நின்று பாத்துருக்காங்க. ஆமா, காம்பவுண்ட் வழியா நின்று பாக்குறதுல அந்த மிளகாத்துல வந்து அவங்க பிவிசி பைப்பு ராடு லத்தி எல்லாம் உடஞ்சி கிடக்குது. அந்த மக்கள் போட்டோ எடுத்துட்டாங்க. அதெல்லாம் ரைட்டு, ஓகே. அடிச்சுட்டாங்க. அவர் கான்சியஸ் போயிடுச்சு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போற இடத்துல அவர் இறந்துட்டாங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க, பாடி வாங்கிறது மறுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். ஒண்ணுதான் கேள்வி கேட்கணும், ஏன் சும்மா புக்கன்னு சொல்லிலையே, போஸ்ட்மா ரிப்போர்ட்லாம் வருது. எல்லாமே உண்மை. தலையில இருந்து பாதம் வரைக்கும் 18 இடங்கள் அடி, வெள்ள அடி விழுந்திருக்கு. உள்ளேயும் அடி விழுந்திருக்கு. இன்டர்னல் பீடிங், இல்லைன்னா உள்ள அடிச்ச அடியில உறுப்புகள் உள்ள ரத்த கசிவு ஏற்பட்டு அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. சரி, அப்படின்னா ஏற்கனவே வேற ஏதாவது வழக்குல அவர் சிக்கியிருந்தாரா? இதெல்லாம் சொல்றாங்க. அதையும் விசாரிக்கவே இல்லை. ஒரு வழக்குல கூட விசாரிப்பு, அவர் எந்த கேஸே இல்லாத நல்ல பையனா இருக்காரு. ஏதாவது நம்ம உங்க மேல நான் ஒரு கேஸ் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, முன்னாடி திருடுகான பாடுறான்னு சொல்லி பாப்பாங்க. ஒண்ணுமே இல்லை. அப்பனா புதுசா அவர் மேல கேஸ் வந்தா இப்ப என்னன்னு சொல்லி விசாரிக்கணும். அதான் ஏற்கனவே அவர் மேல வழக்கு இல்ல, ஏற்கனவே இந்த தப்பு இல்லைன்னும் போது ஒருத்தவங்க ட்ரீட் பண்றது, அதாவது ஒரு போலீஸ்காரங்களை பார்த்தோன்னே இவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து இலச்சவங்களே ட்ரீட் பண்ற மாதிரி பண்றாங்க. இலச்சம் அப்படின்னா இவங்களால எதுவும் பண்ண முடியாது, பேக்ரவுண்ட் இல்ல அப்படின்ற ட்ரீட் பண்ண மாதிரி இருக்கு. சரி, ரைட்டு. அவர் அடிச்சிட்டாங்க, அவர் வந்து இந்த மாதிரி இறந்துட்டா டிக்ளேர் பண்றாங்க, கொண்டு போயிட்டு உறவிட்டு விடுறாங்க, ஒரு பாடியை வாங்க மறுக்கிறாங்க. எப்படி வாங்க முடியும்? வெளில கூட்டிட்டு அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பையனை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நேரா போகல, போலீஸ் ஸ்டேஷன் போல கூப்பிட்டுக்கிட்டு ஊரா சுத்தி இருக்காங்க. ஏன்னா அந்த ஊர் மக்கள் பாத்துருக்காங்கல்ல, இவங்க எங்க போறாங்க, போலீஸ் அங்க வண்டி இங்க அங்க போகுது. அந்த பையன் அலற சத்தம் ஊரு எல்லாரும் கேக்குது. இப்ப நம்ம ஊர்ல போய் ஒரு போலீஸார கூட்டு போனா யாரு வந்து கேட்பா, ஏன் சார் கூட்டு போறீங்க, யாரும் கேட்க முடியும். ஆனா போலீஸ் என்ன பண்ண, கூட்டு போறப்போ தம்பி எங்க பாருங்க உங்க எஃப்ஐஆர் இருக்கு, எங்க பாருங்க உங்க பையனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் சொல்லிட்டு தானே கூட்டு போகணும். எதுக்காக கூப்பிடறோம் இல்ல, ஒரு ரூல்ஸ் அப்படிதான். எதுக்காக கூப்பிடறோம், ஏன் கூப்பிடறோம், எதனால விசாரிக்கிறோம், விசாரணை தான் கூட்டு போற சொல்லிட்டு உறவினர்கள் பாருங்க இந்த பையன் மேல வழக்கு ஒண்ணு வந்திருக்குது, அதனாலதான் அவரை கூட்டு போறோம், எஃப்ஐஆர் காப்பியை காட்டு தான் கூட்டு போனோம். ஆனா இப்போ உள்ள மக்கள் போலீஸ் கூப்பிட்டாலே போயிடுறாங்க. ஏன்னாச்சு பயம். எந்த போலீஸுமே எந்த தனிப்பட்ட மக்கள் கேள்வி கேட்க முடியல. அது மட்டும் இல்லைங்க, கேள்வி கேட்க நீ யாரா நம்மளே கூட்டு போயிடலாம் பயத்துல மக்கள் தனியா வெளியே வேடிக்கை தான் பாக்குது. இப்ப லாஸ்ட் டைம் வந்து கோர்ட்ல ஒரு ஆர்டர் போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு, என்ன தெரியுமா? அதாவது விசாரிக்க அப்படின்னா சிசிடிவி முன்னாடி தான் விசாரிக்க சொல்லி. ஆமா, ஏன் அதை ஃபாலோ பண்ணல? அப்ப எல்லாம் தப்பு இருக்கு, இது பண்ணிட்டு அது பண்ணி தெரியல. யாராலும் காவலாளிங்க தேவைதான், காவலாளி இல்லாம உலகம் வாழ முடியாது, வேற விஷயம். இந்த மாதிரி தப்பு பண்ணாங்க தெரிஞ்சா அப்ப சாதா மனுஷன் தானே அவங்களும். ஆமா, சரியா இல்ல. இப்ப அடிக்கிறப்ப அந்த பையன் வந்து ஐயோ அம்மா வலிக்குதுன்னு அழுது கதறி இருப்பான்ல, இந்தாண்டு அடிக்கிறவன் மிருகமா இருந்திருப்பான். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஒரு போலீஸ்கார மிருகமா இருந்திருப்பானோ. மிருக மாதிரினா இல்ல, மிருகமாவே இருந்திருக்காங்க. கால்ல இருந்து இவ்வளவு அடிக்கிறான், வலிக்குது அழுகுதுங்கிறான், வலிக்குதுங்கிறான். கொஞ்சம் நிப்பாட்டு, உண்மையே சொல்றான். நீ உண்மையே எடுக்கலன்னா அப்ப என்ன பண்றோம் அவன் போலீஸ்காரன்? சரி, என்ன நான் ஒண்ணு பேர் அடிச்சு அவன் ஒரே வார்த்தையை சொல்றான், எடுக்கலன்னு சொல்றான். அப்ப அவன் பொய் தான் சொல்றானா போலீஸ்காரன்? அந்த அளவுக்கு அறிவு நான் ஒண்ணு ஐக்கியூ அதெல்லாம் அப்புறம் விடுங்க. முக்கிய விஷயம் கேளுங்க.
இப்போ வந்து ரைட்டு அவர் நகை திருடினதாவே நான் அடுத்த கட்டத்துக்கு வரேங்க. அவர் திருடுறது அது வேற விஷயம். அவர் திருட்டாருங்க. எத்தனை 10 பவுன் நகை திருட்டாரு. இருக்கட்டும். நாட்டுல இந்த 10 பவுனுக்காக அடிச்சு ஒரு கொண்டாரு. இந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? நாட்டுல இந்த 10 பவுனை தாண்டி 50 கோடி 60 கோடி 100 கோடி 200 கோடி ஊழல் பண்றாங்க. அவங்க மேல ஒரு ஆள் மேல உங்களால கைய வைக்க முடியுதா? அடிக்க முடியுதா? அரசாங்கம் டிஃப்ரெண்ட் பாருங்க. இப்ப நீங்க ரீசெண்டா நான் நிறைய வருஷம் பார்த்து நான் நிறைய சோசியல் மீடியால பாக்குறேன், பதிவுகளை பாக்குறேன். போலீஸ்காரங்க லாக்அப்ல இருக்கப்போ பாத்ரூம் வழிக்கு வந்து கைதி கையில கட்டு காலில் கட்டு. உலகத்துக்கே கையில கட்டு காலில் கட்டு. திருடன் துருத்தி கொண்டு போகும்போது வழிக்கு விழுந்துட்டார், கையில கட்டு காலில் கட்டு. இப்படி இத மாதிரி ஒரு 50 கட்டுகள் வருது. ஆனா அமைச்சராக இருக்கும்போது ஊழல் பண்ணி மாட்டினாங்களே, அவங்க எல்லாம் போறப்ப பாத்ரூம்ல வழிக்கு விழல, தப்பிச்சு கால் கேட்கல. அப்ப இல்லாதவங்களை பார்த்தா ஒரு மாதிரி தண்டனை செயல்படுது. ஏன் சார் இப்ப இருக்கு கரண்ட்ல இருக்க எம்எல்ஏ இருக்காங்கல்ல, எவ்வளவு கோடி கணக்குல வெறும் 10 பவுன் எவ்வளவு சார் போறோம்? முடிஞ்ச பண்ணா ஒரு 5 லட்சம் ஒரு அதிகபட்சம் 10 லட்சம் கோடி கணக்குல ஊழல் பண்றாங்க. அவங்கள ஒரு ஆள் மேல கை வச்சு பார்க்க சொல்லுங்க. அடிக்க காலை தொட்டு கும்பிட்டு தான் வருவாங்க. ஏன் இந்த எரிச்சல்? இந்த பிரச்சனைக்கு என்னன்னா தமிழக அரசு உடனடியா இருக்கும். ஏன்னா போன ஆண்டுல இப்ப பென்னிஸ் ஜெயராஜ் கொலை வழக்குல திமுக எப்படி குடும்பமா வந்து போராட்டம் பண்ணி இப்படி நோட்டீஸ் பிடிச்சிக்கிட்டு ஜஸ்டிஸ் பென்னிஸ் ஜெயராஜ் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஜஸ்டிஸ் பென்னிஸ் ஜெயராஜ் கொலை வழக்கு, அப்புறம் வீடியோ பதிவு ஆக இப்படி பதவி இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசவே இல்லை. அந்த கட்சி அவங்க பேசவே வேணாங்க, அதுல ஆக்ஷன் எடுத்தாங்க. பதவியில தானே இருக்காங்க. ஆமா, ஏன் எத்தனை 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகும். பதினோட இப்ப 3 நாள்ல ஒரு சின்ன எப்படி சாம்பிளுக்கு வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்றது, கொண்டு உள்ள வைக்கிறது, இது யாரு கேட்டா? எதுக்காக கேக்குறீங்க? இல்ல இப்ப சஸ்பெண்ட் பண்ணா பண்றீங்க. சஸ்பென்ஸ் தாடி வெட்டலாம் சஸ்பெண்ட் பண்ணலாம், முடி வெட்டலாம் சஸ்பெண்ட் பண்ணலாம். உன்னோட அந்த பொது வைக்கில வந்து பொதுவா உனக்கு பயன்படுத்தலாம் சஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா அவங்க கொலை பண்றதுக்கு குற்றம் பண்றாங்கன்னா அவங்க மேல எஃப்ஐஆர் போய் உள்ள போடணுமா இல்லையா? நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப போலீஸ்காரங்களா இருக்காங்க, போலீஸ்காரங்க அடிக்கிறது உரிமையே கிடையாது. நம்ம எதுக்காக சொல்ல குற்றவாளி குறைக்கிறதுக்காக சரி அவங்க கையில சில விஷயம் எடுத்துக்காக சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் ஆதரவா தான் பேசிக்கணும். இந்த அரசாங்க பதவியிலே ஒரு மனிதனை தாக்கக்கூடிய ஆயுதம் துப்பாக்கி வச்சு கொடுத்து போலீஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எதுக்காக துப்பாக்கி? ராணுவத்துக்கு அப்புறம் எதுக்காக கொடுத்துருக்காங்க? சட்ட ஒழுங்கை பாதுகாக்க. இவங்களே சட்ட ஒழுங்குகளை வந்து இவங்களே ஒரு நியமிச்சுக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க. அப்படியே கூட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, வழக்கு விசாரிக்க கூட்டு போய் தப்பிச்சு ஒரு கண்ணு எடுத்து போட்டு தள்ளிடுது. கேட்டா தப்பிக்க போடுனா அதனால சுட்டு கொண்டுட்டோம், கேஸ முடிச்சிட வேண்டியது. சரி, யாருக்காக செயல்படுறாங்க? எதுக்காக செயல்படுறாங்க? ஏன் பெரிய ஏன் வந்து இல்ல ஒரே ஒரு விஐபி அடிச்சு கொண்டாங்க, ஏன் ஒரு வழக்கு கூட இல்லை? ஒரே ஒரு விஐபி அடிச்சு நீங்க கொண்டீங்க, அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க சார். நீங்க போலீஸ் காமனா ஓகே, தப்பு பண்ண அடிப்பேன் அப்படின்ற காமனா செயல்படுங்க. ஓகே, என்ன யாரும் அடிச்சு கொள்ளுங்க, உங்க விருப்பம். அந்த மாதிரி பெரிய ஆளுங்க ஒருத்தவனும் கொள்ள மாட்டீங்க. எவன் யார்கிட்ட இல்லையோ, யார்கிட்ட வந்து ஒண்ணு இல்லாம பேக்ரவுண்ட்ல யாரும் கேள்வி வைக்க மாட்டாங்களோ அவங்கள மாதிரி ஆளை மட்டும் தான் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. சாதாரண வாட்ச்மேன் தினக்கூலி அவரு அவங்க குடும்பமே அவர் நம்பிதாங்க இருக்கு. அவங்க அப்பா இல்லைங்க, அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அந்த பையனோட வருமானத்தை நம்பி தான். இப்ப அந்த ஊருக்கு பெண் பாத்தீங்களா, அந்த பாய் எடுக்கும்போது காம்ப்ரமைஸ் பேசிருக்காங்க. அதை சொல்லுங்க ஏன் அரசியல் உள்ள இன்க்ளூட் ஆகணும்? அப்ப நான் அவனை குத்தி கொல்லுவான்னு எனக்கு காசு கொடுப்பேன். என்னன்னு தெரியல, அந்த 10 லட்சத்துக்கு எனக்கு கொடுத்தா பிரயோஜனம். அப்போ ஒரு உயிரோட விலை 10 லட்ச ரூபா. அப்ப நான் அப்ப யாரும் கொண்டுட்டு 10 லட்சம் அங்கேயுமே ஒரு திமுக அதிகாரி தான் கூட்டு காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஆனா என்னன்னா அந்த இடத்துக்கு ஒரு அதிமுக அதிகாரி வந்து என்ன பண்ண, அந்த பையனை இன்னொரு பையன் இருக்காங்கல்ல, அந்த வீட்டுல பையன் அவங்க அம்மா அப்பா கார்ல கூட்டிருப்பாங்க காம்ப்ரமைஸ் பண்ண. அப்ப இந்த அதிமுக பிரமுகர் என்ன சொல்லுவாரு, எதுக்கு நீங்க அவங்க கூட்டிட்டு போய் சொல்லி அந்த வேலை அந்த பிரமுகர் இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டாரு, பிடிச்சிட்டாரு இவங்க 2 பேரையும். அதெல்லாம் வரமாட்டாரு. ஏன்னா அந்த கார் என்னன்னா திமுக கொடி வச்சிருக்கு காரா இருக்கு. அப்ப ஏன் இவங்க அவங்க கொண்டு ஏத்துறீங்க? எதா இருந்தாலும் இங்கே சொல்லி அப்படி வந்து பாதுகாத்துருக்காரு. ரொம்ப கேவலம். அது இப்ப அதிகார ஆட்சியெல்லாம் இருக்குங்க. இப்ப அவங்களுக்கு பணம் கொடுத்துடக்கூடாது. என்ன அவங்க கொண்டுட்டாங்க, தப்பு தெரிஞ்சு போச்சு இல்ல, 300,000 உடனடியா அவசர வழக்க பாருங்க. ஒரு சினிமாவில் ஒரு நீதிமன்றம் நம்ம பேசிக்கிட்டோம்ல, நீதிமன்றம் சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுதான். ஏன்னா எவ்வளவோ இப்ப ரீசெண்டா நம்ம நடந்து இல்ல, யாரும் அந்த சார் அந்த வழக்கு நடந்து நீதிமன்றம் முன் வந்தா நீதிமன்றம் முன்னு கேள்வி கேட்கறாங்க. தமிழக அரசு சார்பில் முன் வந்து என்ன தான் பண்ணிருக்கணும்? அவசர வழக்கு எவ்வளவு வழக்கு போடுறாங்க அவங்களுக்கு. ஸ்டாலின் சாருக்கு ஒரு செகண்ட் தான் இது, யார் பண்ண தப்பு தானே பண்ணிருக்கான், தூக்கி உள்ள போய் வேலை முடிஞ்சு. அதான் சட்டப்படி செயல்படணும். உங்க கணக்கே வரேன். இப்ப என்ன பண்ணா அவசர வழக்கு எடுக்கணும். எப்படி அவசர வழக்கு செயல்படுத்த மாதிரி இப்ப சினிமா ஒரு படம் ரிலீஸ் ஏன் வந்து இந்த அரசாங்கத்துல உள்ள வரமாட்டேங்குது? எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, இந்த மாதிரி அவ பேர் நம்ம டைம்ல வந்துட்டுனா ஓட்டுகள் பாதிக்கப்படும் அப்படின்னு பண்றாங்க. தலைவர இது வந்து அவ பேர் கிடையாது, இது வந்து உடனே ஆக்ஷன் எடுத்தாலும் அவங்க அப்படி பண்ணிட்டுனா எப்படி ஊடகத்திலேயே இந்த நியூஸ் எல்லாம் வராம கூட பண்றாங்க தெரியுமா?
இல்ல சரி நடந்துருச்சுங்க, இவங்க என்ன பண்ணா அதே ஆக்ஷன், அப்பா பரவாயில்லையே இந்த ஆட்சியில இந்த மாதிரி ஆக்ஷன் உடனே எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்களே, தண்டனைக்கு உடனே கொடுத்தாங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்கு? இவங்க செயல்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நீ குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அப்ப குறை சொல்ற மாதிரி நீங்க செய்யறீங்க. இப்ப எல்லா கட்சியும் கேள்வி கேக்குது, எல்லா மீடியானா பெரும் மீடியாக்கள் டிவி சீரியல் கேட்கல, இந்த மாதிரி சோசியல் மீடியா மக்கள் கேட்கறாங்க. இது என்னன்னா இன்னும் பூகாம வெடிக்கணும், அப்பதான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எங்கெங்க வெடிக்கும், அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு சினிமா பேஜ் போட்டு ஏதோ வருவோம் வச்சு லாக் பண்ணி முடிச்சிருவாங்க. மக்கள் மாற்றத்துக்கு தான் இருக்குது அலையுதுல, ஆனா இருந்தாலும் நடக்கிற அநீதிக்கு குரல் கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. குடுக்குறாங்க, குரல் குடுக்குறாங்க, ஆனா ரீச் ஆக மாட்டேங்குது. இப்ப நம்மளே இப்ப கத்திட்டு தான் எத்தனை பேருக்கு போய் சேரும் தெரியல. உண்மையா இடத்துல போறவங்க போய் சேரும் தான், இது சேரான்னு கிடையாது. நம்ம ஒரு விஷயம் எடுத்து பேசுனா கன்ஃபார்ம் சரி. இப்ப என்ன நம்ம கேட்கிற விஷயம் என்ன தெரியுமா சார், கொண்டுட்டாங்க ஒண்ணு, அவங்க பணம் கொடுக்குது அடுத்த கட்ட சார், பணம் தேவைதான் கண்டிப்பா கொடுங்க, இல்ல சொல்ல, அவங்களுக்கு நீதி முதல்ல கொடுங்க. நீதியை கொடுத்துட்டு பணத்தை விட நீ குடுக்குற பதவியை விட அவங்களுக்கு நீதி தான் ஒரு உண்மையிலே ஒரு வேதனையில இருக்க குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். உங்க ஆட்சியில இந்த அதுக்கான நீதி ஒரு வாரம், இந்த ரெண்டு நாள் போதுங்க நீங்க நினைச்சீங்கன்னா, கிடைச்சிச்சுன்னா அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஏன்னா யாரா இருந்தாலும் குட்டுறாங்க, ஏங்க அஃபேர் பண்ணாம ஒரு போலீஸ் அதிகாரி எப்படிங்க நம்மளுக்கு பயமா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம நார்மலாவே பயமா இருக்கு, பயமா இருக்கா சொன்னா அடிக்குமா கொண்டு போயிட்டு இது பண்ண. அதுக்கு அந்த பயத்தான காரணம் தெரியுமா, யாரும் போலீஸ் கேள்வி கேட்க மாட்டோம். அவங்களும் கேள்வி ரூல்ஸ் உண்டுங்க, ரூல்ஸ் தெரிஞ்சவங்க கரெக்டா தப்பிச்சுக்கிறான். ரூல்ஸ் தெரிஞ்சவங்க மாட்ட தப்பிச்சுக்கிறான். தப்பே பண்ணினாலும் பயப்படுறான் அவன். ஏன்னா இந்த போலீஸ்காரங்க ஏதாவது உள்ள கொண்டு போயிட்டு நீ உண்மையிலே பண்ணான்னு சொல்லி நம்ம திணிச்சு நம்மள போட்டு சொல்றாங்க, திணிச்சு தாங்க போடுறாங்க. ஒரு விஷயத்த நம்ம பத்தி பேசுறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு எந்த மேல எப்படி எல்லாம் வழக்கு போய் வழக்கு ஜோடிக்க என்னன்னா போலீஸ்காரனை பண்றதால போலீஸ்காரனே அவனுக்கு சப்போர்ட் ஆகிடுறாங்கள. இது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட் கெட்ட பேர் கூடாது அப்படிங்கறதுல போலீஸ்காரங்களே இதுக்கு உறுதி இது எப்படி மூடுறான். இல்ல லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோல ஒரு போலீஸ்கார உயர்த்தி பேசிருப்போம். அவரை பண்ண செயல் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம போலீஸ்காரன் தாக்கி பேசுற மாதிரி இருக்குன்னா காரணம் அவங்க பண்ற செயல் இந்த மாதிரி இருக்கு. அது இப்ப எப்படிதான் ஆயிப்போச்சு, எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டி போயிட்டோம்னா இல்ல. இப்ப எப்படிதான் நமக்கு பார்வையில இருக்கு போலீஸ்காரனாலே ஐயோ இவங்கள போனா நம்மள எதை பண்றாங்க, ஒரு நண்பர் போலீஸ்காரன் உங்க நண்பர் சொல்ற ரீதியா இருக்க போய் இவங்களை பார்த்தா உங்க எதிரிகள், இவங்க பார்த்து பயந்து ஓடுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அப்ப சார் எதுக்காக சார் நீங்க காசு வாங்கிட்டு எதுக்காக சார் செயல்படுறீங்க? காவல்துறைன்னு இருக்கு, எங்க காவலே இல்லையே, அங்க பாதுகாப்பே இல்லையே. இல்ல உண்மை தானது, பாதுகாப்பு இல்ல, அரக்கர்கள் மாதிரி வராங்க எல்லாம். கண்ணுக்கு அரக்கர்கள். ஆனா இதுலயும் ஒரு 10% நல்ல போலீஸ் இருக்காங்கப்பா. நம்ம எல்லாம் அவங்கள மாதிரி இல்ல, 10% புரோஜனம் இல்ல இருந்தோம். இன்னமும் இப்ப நீதிக்காக அவங்கள, ஆனா போலீஸ்காரங்க மாதிரி தான் நீதி கிடைச்சாகணும். இன்னமும் அவங்கள நம்பிதான் கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டுக்கு ஜட்ஜி கேக்குறாரு, என்ன ஒரு ஜட்ஜி கேட்கிறாரு, என்ன அறவங்க எல்லாம் கையில கட்டு மாவு கட்டே வந்துட்டு இருக்கேன், இது ரொம்ப தப்பு, இது பாத்துக்கங்க, இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்றாரு தெரியுமா. சரி, இந்த ஆட்சி அதிகாரி யார் கையில இருக்கு? எனக்கு இன்னமும் சுத்தி அதிகாரி நினைக்காதீங்க, யார் கையில இருக்கு, யார் கண்ட்ரோல் பண்ணணும்? திமுக அரசு என்ன பண்ணும், இந்த போலீஸ்காரங்கள கண்ட்ரோலா வச்சுக்கணும். ஒரு ஆட்சி ஒரு அதிகாரம் எப்படி இருக்குன்னா நடக்கிற போலீஸ்காரன், ஏன்னா போலீஸ்காரன் மக்களிடையே ஊடுருவோம், அரசு அது ஊடுருவே கிடையாது. எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு கேட்டு போய் உட்காந்துக்கிறது தான். கண்டிப்பா நிச்சயமா நடக்கிற பிரச்சனை எங்க போகுதுன்னா, இப்போ ஒரு ஊர்ல இருக்க ஒரு பிரச்சனை டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் தான் போவாங்க. அரசியல் அதை கூட்டிட்டு ஆபீஸ் போக மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் தான் போவாங்க. இப்ப நம்மளால சரியான ரீதியா நமக்கு எப்படிதான் இருக்கு, போலீஸ் போது பயமா இருக்கு. இப்போ ஒரு பிரச்சனை நடந்தா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்துக்கு யாரும் வர மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு பைக்கு காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு அவன் போலீஸ்காரன் உள்ள கூட்டிட்டு போறான். சரி வாமா சொல்லி உள்ள ரூம் கூட்டிட்டு போறான். சரி அதை விடுங்க, உங்களுக்கு மொபைல் மொபைல் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா? எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரோஜனமே இல்லைங்க. அதெல்லாம் இங்க கூட அதிகாரம் செயல்படுதுங்க. இப்ப எங்க ரிலேஷன் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, கொஞ்சம் போலீஸுக்கு போய் சொல்ல கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் தகவல் சொன்ன உடனே போன் ஒரு நாள்ல வந்துருச்சு. இப்ப என் போன் எனக்கு யாருமே தெரியும், என் போன் தொலைஞ்சு போய் இவருக்கு இப்ப யாரும் தெரியாது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு மாசம் ஆக போது என் போன் என்ன நிலவரனே தெரியல, கண்டிஷன் தெரியல. ஒரு சின்ன ஒரு பெட்டி செய்தி கூட ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கவே இல்லை. அப்ப இதுல என்ன தெரியுது, கொஞ்சமாவது அதிகாரத்தை செயல்படுத்தினாதான் போலீஸ்காரங்களுக்கு அதிகாரம் நடக்குதாங்க. அதிகாரமும் பணம் பலமும் உள்ள ஆளுகள் மட்டும்தான் போலீஸ்கார வேலை செய்யணும். சாமானிய மக்கள் எதுக்கு போலீஸ்காரங்க? அப்ப நமக்கு தேவையில்லை. அப்ப எங்க ஊர்ல இருக்க கிராமத்துல இருக்க போலீஸ் தூக்கி டவுன்ல வச்சு சொல்லுங்க. ஏன்னா அதிகாரம் படைச்சவன் அதிகாரம் பணம் வச்சிருக்கான்னு அங்கதானே இருக்கான். கிராமத்துல யார் இருக்கா? கிராமத்துல வெறும் ஏழை மக்கள் விவசாய மக்கள் இல்ல, அன்றாட கூலிகள் தானே இருக்குது. நீதின்றது நீதி வாங்கி கொடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க? பணக்காரங்க நீதி வாங்கி கொடுத்தா பணம் கிடைக்கும், பணக்கார நீதி வாங்கிட்டா பணம் கிடைக்கும். ஏழை நீதி வாங்கிட்டா இவங்களுக்கு போற இன்கம் சம்பளம் எல்லாம் பணக்காரன் ஏழை எல்லாம் கலந்து போறதா கொடுக்குறாங்க. ஆனா நீதி மட்டும் அப்படி கிடைக்கிறது இல்லையே. நீதியாவது கிடைச்சிருது, அங்க கோர்ட்ல போய் ஒரு சில விஷயங்கள் போராடி ஜெயிச்சிடறாங்க. ஆனா இங்க காவல்ன்றது யாரும் கிடைக்கிறது இல்லையா. காவல்காரங்களுக்கு ஒரு காவல் போட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு காலகட்டம் அப்படிதான் இருக்கு. சரி,
இப்ப நம்ம நம்ம வந்து மோசமான நிலையில இந்த அரசாங்கம் இயங்கிட்டு இருக்குது. இந்த அரசு முடிய போற நிலைமையில இந்த மாதிரி பிரச்சனை வர்றத அந்த அரசு தான் எடுத்து சரி பண்ணணும். இப்ப அவங்க கரெக்ட் பண்ணா கூட போதும் சார். இதெல்லாம் பயங்கரமான வழக்கு. ஆமா, இப்ப கரெக்ட் பண்ணா கூட அவங்க பொழைச்சிக்கலாம். நம்ம சின்னவர் ஒரு வார்த்தை பேசலையே, மூச்சு ஏன் பேசல? ஏன் சின்னவர் ஏன் பேசல? கனிமொழி அக்கா ஏன் பேசல? பேசணும்ல. அந்த அக்கா பண்ணாங்களே அப்ப பென்னிஸ் ஜெயராஜ் அப்ப எப்படி போராட்டம் பண்ணாங்க? அவங்க ஒரு துண்டு சீட்டு மாஸ்க்ல வந்து விளம்பரம் எழுதிட்டு இது பண்ணாங்க. இதற்கும் பண்ணுங்க, இதுக்கு வந்து பதில் பேசுங்க. ஏங்க பேச மாட்டீங்க? ஏன் பேச மாட்டீங்க? சரி, இந்த குடும்பத்துக்கு என்ன நீதி கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு மனம் அறிந்து ஒரு ஆறுதல் தான் நம்ம சொல்லலாம். நீதி கிடைக்கவே கிடைக்காது. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த மாதிரி நீதி கிடைச்சா நல்லா இருக்கும். அது சொல்ற மாதிரி முதல் விஷயம், அவங்க சின்ன பையன் இருக்காங்க இல்லையா, அவர் தம்பி இறந்து போனார் இல்லையா, அவரோட தம்பிக்கும் அவங்க அம்மாவுக்கும் அரசு உத்தியோகம் உடனடியாக கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், முதல் பாயிண்ட் நீதி கிடைக்கணும். முதல்ல நீதி கொடுக்கணும். 2 பேருக்கு வேலை கொடுக்கணும். அவங்க குடும்பம் வந்து சமுதாயம் தூக்கி நிறுத்தி கொண்டுட்டீங்க, அடிச்சு கொண்டுட்டீங்க, அதுக்கான இழப்பீடு கொடுக்கணும். இழப்பீடு 10 லட்சம் இல்ல, 1 கோடி ரூபா கொடுங்க இழப்பீடு. விமான விபத்துல உயிரிழந்தா 1 கோடி கொடுக்குறீங்க. அது விபத்து, இங்க கொலை. 1 கோடி பத்தாது. 1 கோடிக்கு யாரு பண்ணா? சாமானிய மக்கள் பண்ணா, பணக்காரன் பண்ணா, ஒரு அரசு அதிகாரி பண்ணிருக்காங்க. அரசு அதிகாரி, போலீஸ்காரங்களை அடுத்த அரசு அதிகாரி பண்ணிருக்காங்க. நான் தப்பு பண்ணனா, நான் தனி மனுஷன், எனக்கு என்ன வேணா தப்பு பண்ணலாம், எனக்கு சட்டம் கிட்ட எதுவும் கிடையாது. ஆனா ஒரு போலீஸ்கார் தப்பு பண்ணா அப்படி பண்ண முடியாது. போலீஸ்கார் அவருக்கு மேல சட்டம்னு காகி சட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த காகி சட்டத்துக்கு சட்டம்னு இருக்கு. சட்டத்திரியாலே எல்லாம் சாதிக்கும். இதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நீதியை கொடுங்க. 100% நீதியை. அதுக்கு எப்படி இன்னும் 2 நாளுக்குள்ள 1 வாரம்லாம் கிடையாது சார். டைம் நாங்க கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. மக்களாக நாங்க சொல்ற விஷயத்தான். அவங்க குடும்பத்தை ஏன் சார் ரொம்ப நாள் வழக்கு எடுக்கிறீங்க? ஒரு நினைச்ச ஒரு செகண்ட்ல முடிக்க முடியாது. ஏன் முடிக்க முடியாது சொல்லுங்க? ஏன்னா டீட்டெயில் இருக்கு, பார்த்த சாட்சிகள் இருக்கு, நீங்க தனிப்பட அமைச்சு போனதுக்கான ஆதாரம் இருக்கு, எஃப்ஐஆர் பதிவு போனதுக்கான லிஸ்ட் இருக்கு, இவ்வளவு குற்றங்கள் இருக்குல்ல. உடனடியாக நீதி கொடுங்க. 2 நாள் கொடுங்க, இல்லை 1 வீக்ல கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்த மறுநாளே அவங்க ஒருவருக்குலாம் வேலை பத்தாது. அவங்க அம்மா இருக்காங்களே, இளமையா தான் இருக்காங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஸ்டேஜ் தான் இருக்காங்க. தாராளமா கவர்மெண்ட் ஏஜுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு எலிஜிபிள் தான் இருப்பாங்க. 2 பேரும் கவர்மெண்ட் வேலை கொடுங்க. முக்கியமா அவங்க குடும்பத்துக்கு கொன்னுட்டீங்க, கொலை பண்ணிட்டீங்க, அந்த கொலைக்கான இழப்பீடு கொடுங்க. கண்டிப்பா முக்கியமா சாராயம் செத்தா 10 கோடியா? 10 லட்சமா? 10 லட்சம் கொடுக்குறீங்க. இப்ப நார்மலா கொலை பண்ணதுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. 1 கோடி ரூபா கொடுங்க, எடுத்து வைங்க. அரசு கொலை பண்ணிட்டு 10 லட்சம் கொடுத்தா சரியாயிடுமா? ஆமா, இந்த 10 கொலை பண்ணிட்டு 10 லட்சம் கொடுத்தலாம் அவங்க வீட்டுல ஒரு வேலை கொடுத்தா சரியாயிடுமா? அது அந்த கொலை பண்ண 6 போலீஸ் வரும், வேலையில இருந்து வேலையை இருக்கக்கூடாது, எந்த வேலையும் போக கூடாது, டிஸ்மிஸ் பண்ணணும், எந்த வேலையில இருக்கக்கூடாது. ஒரு தப்பு நடக்கிறப்ப அங்க சரியான நீதி கொடுத்தாதான் அடுத்தவன் தப்பு பண்ண மாட்டான். இப்ப ஒன்னு சொல்லாங்க, இந்த 5 அதிகாரியில நிச்சயமா யாராவது ஒரு நல்ல அதிகாரி இருந்திருக்கலாம், கண்டிப்பா இருந்திருக்கலாம். ஆனா யார் போய் செயல்படுவாங்கன்னா, யாராவது ஒரு ஆள் பெரிய ஆளா இருக்கும், லீட் இருப்பாங்க. அந்த லீடுக்கு தான் இவங்க எல்லாம் செயல்பட்டாகணும். அப்ப இவங்க எல்லாம் உடந்துதான் ஏறக்குறைய இல்லையா? இவங்க எல்லாம் உடந்துதான். அப்ப இவங்க எல்லாருமே டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் இப்ப உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியாதுங்க. உங்களுக்கு வேற டிஸ்மிஸ் பண்றதே பெரிய தண்டனை தான் உங்களுக்கு. ஏன்னா வேலை எல்லாம் போயிடும். அப்படி கிடையாது, நீ டிஸ்மிஸ் வேலையை விட்டு நீக்கிட்டு அவங்க மேல எஃப்ஐஆர் வழக்கு போடுங்கப்பா. அடுத்த கட்ட வரும். இப்ப இந்த 5 பேர் மேலேயும் போட்டு இந்த மாதிரி டிஸ்மிஸ் பண்றீங்களா? டிஸ்மிஸ் பண்ண பிறகு அப்பதான் வந்து அடுத்த கட்டம் வர்றவங்களுக்கு வேலை போயிடும்ன்ற பயம் வரும். டிஸ்மிஸ் ஏன் பண்றேன்னா, போலீஸ் அதிகாரி போலீஸ் ஸ்டேஷன் நடந்தா அதை டிஸ்மிஸ் பண்ணலாம், பண்ணலாம். எங்க கடந்து கொண்டு போய் வெளில வச்சு கொலை பண்றாங்க. அப்ப அது கொலை கேஸ். அது டிஸ்மிஸ் பண்ணி வழக்கு போட முடியும். ஏன்னா பதவியில இருக்க போட முடியாது. டிஸ்மிஸ் பண்ணா வழக்கு சொல்றோம்ல. அது அங்க உள்ள நடந்தது. வெளில கடந்து நம்ம இங்க கேக்கு சஸ்பெண்ட் கிடையாது. சஸ்பெண்ட்னா நீங்க எப்பான வேலைக்கு வந்துடலாம். ஆமா, உடனே டிஸ்மிஸ் கேட்குறேன். தெரியுதுல சார், 5 பேர் தெரியுதுல, உங்களுக்கு 5 பேர் இருந்திருக்காங்களா, ஒரு நல்லவங்களாவும் இருக்கட்டுங்க, உடனே இருக்காங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு ஒரு பயம் வரும், உடனே இருந்தாலும் நம்ம மேலேயும் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு வழக்கை நீங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னா அடுத்த வழக்குல ஈடுபடுறவங்களே பயப்படுவாங்க, கையை வைக்கிறது பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. இந்த விஷயம் நிச்சயம் நடக்கணும். இதுதான் நம்ம விஷயம். இதே மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டில் எந்த சீன் நடக்கக்கூடாது. நம்ம வந்து கடவுளை முகப்பெரிய பிரார்த்தனைகள் இந்த அரசாங்க அதிகாரி, நாங்க அந்த அரசு அதிகாரி யாராவது கையெடுத்து கும்பிடுறாங்க, தவிர செஞ்சு பண்ணாதே விட்டுறாருங்க. இல்ல உன்னோட கேட்குறோம், ஐயா ஸ்டாலின் ஐயா, தயவு செஞ்சு நீதி வாங்கி. உங்களை நான் தாக்கி பேச நினைக்கல. உண்மையாலுமே நீதிக்காக இந்த மாதிரி கொடைகள் நடக்கும் போது நீதி எப்படி கேட்க வேண்டியதா இருக்கு பாருங்க. பிச்சை தான் கேட்கணும். ஒரு வழியில் நீதி வந்து பிச்சை எடுக்கிற நிலைமை தான் இருக்கு. ஆனா இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கறேன், என்னன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து நீதியை வழங்கி கொடுக்கணும். நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க நிச்சயமா உங்க ஆட்சி சிறப்பாக செயல்படுன்றதை நாங்க ஏத்துக்கிறது இல்லை, இந்த தமிழ்நாடே ஏத்துக்கும், மாற்ற கிடையாது. ஏன்னா உடனே செயல்படுங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் கம்மியா தான் இருக்கு. நீங்க செயல்பட்டு உங்க மேல உள்ள பழியை தொடச்சிக்கிற ஒரு வாய்ப்பு நாங்க வழங்கல, கடவுளா பார்த்து கொடுத்துருக்காரு நினைச்சுக்கோங்க. தயவு செஞ்சு கிளியர் பண்ணுங்க. இதான் நான் கேட்கிறேன். இதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் நடக்கக்கூடாது. ஏன்னா இனி வருங்காலங்களில் வந்து ரொம்ப மோசமான ஆட்சி நடத்திடக்கூடாது. ஏன்னா கொஞ்சமாவது மக்களை மனுஷனா மதிங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கீழே இருந்தாலும் சரி, அவன் மனுஷனா மதிங்க. ஏன்னா பாவம் இல்லையா, ஒரு உயிர் தானே போயிடுச்சு அந்த இடத்துல. இது நம்மளுக்கு நடந்திருக்கும், இப்போ பாக்குறவங்க அவங்களுக்கு நடந்திருந்தா எவ்வளவு வருத்தமா இருக்கு. நம்ம பேசுறோம், யாரோ ஒரு ஆள் நினைச்சு பேசிட்டு இருக்கோம்.
ஆனா நம்ம குடும்பம் நடந்தா அது வழி என்னன்னு டெப்தா தெரியும். அதுல இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, பணம் இருக்கவன் நீதி கிடைக்கலனா இதையாவது கொடுத்து விலைக்கு வாங்கி சமாளிச்சுப்பாங்க. பணம் இல்லாதவன் என்னங்க பண்ணுவாங்க? இந்த உங்களை நம்மள மாதிரி இந்த காவல் அதிகாரி நம்பி தாங்க வராங்க ஒரு இடத்துக்கும். உண்மையா பணம் இருக்கவங்க உண்மையா அதை கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நல்லவங்களும் கெட்டவங்களும் அது அவங்க அடுத்த கட்டம் விட்டுருங்க. அவங்கள்ட்ட திருப்பி அவங்க நகை வாங்க கார் வச்சிருக்காங்க சொல்றாங்கன்னா நகை வாங்குற அளவுக்கு பேசிக் ஜென்ரல் வசதியாவது இருக்கும். அவங்கள திருப்பி ரெக்கவரி ஆகி வர முடியும். இன்னைக்கு ஒரு உயிரே போயிடுச்சு, திருப்பி அவரால் மீண்டு வர முடியுமா? மாண்டுட்டாரு, இன்னும் மீளவே முடியாது. துயரமான ஒரு சம்பவமா இருக்கு. நிறைய விஷயங்கள் போலீஸ் அதிகாரத்தின் மூலியமாக நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து தவிர்த்தே ஆக வேண்டும். தவிர்க்கவில்லை என்றால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறும். இனிமே உருவாக்க மாட்டாங்க, அங்கங்க சாவு நடக்கும். அப்புறம் கேவலமான நிகழ்ச்சி தமிழ்நாடு நடந்துருச்சு, இனிமேல் நடக்கக்கூடாது. அந்த இறந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு அனுதாபங்கள். ஐயா காவல்துறை ஐயா, தயவு செஞ்சு எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருந்து உங்க வேலை உங்க சைட்ல தப்பு செஞ்சிருந்தாலுமே தட்டி கேளுங்க. காவல்துறை செயல்படுங்க தான் நாங்க கேட்கறோம். இனிமே வந்து வீடியோ நீங்க பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா பல விஷயங்கள் நாங்கள் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம், சில பேர் ரீச் ஆக மாட்டேங்குது. நீங்க ஒவ்வொரு சப்போர்ட்டும் பண்ண நாங்க இன்னும் டீப்பா பேசுவோம், நிறைய விஷயங்களை தெரியப்படுத்துவோம், மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம். அதே மாதிரி இதுல நாங்க பேசுறது தவறோ ஒரு கருத்து வந்தா கீழே பதிவிடுங்க, நாங்க அதுக்கான தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. நன்றி வணக்கம். இது நம்ம காதல் சேனல், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.